தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 5வது நாள் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு டிபார்ட்மெண்ட் வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி பார்க்குறோம். பிசி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இல்லை, உமன்லேயும் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 தாங்க இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கிடச்சா பிஎஸ்டிஎம் போகிறவங்க கிடச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் 128 இருக்குது, உமனில் 50 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டியில் 32 இருக்குது, உமன் பிஎஸ்டியில் 13 இருக்குது. என்ன சார் இவ்வளவு கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னண்டா, இதுக்கு தனி குவாலிஃபிகேஷன். பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் காமர்ஸ், அதுக்கடுத்து பிபிஎம். இதில் வந்து பிகாம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் கூட இல்லை, பிகாம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பிபிஎம்னு ஒரு கோர்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து பிசிஏ போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும்னால அப்படியே கிடக்குதில்ல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் என்ன ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன், ஜென்ரல் 9 இருக்குது, உமனில் 4 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் 6 இருக்குங்க, உமனில் 3 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிளாங்காக இருக்குங்க, ஒன்றுமே காணோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் மட்டும்தாங்க இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து நாகப்பட்டினம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று. ஓகேங்களா? எல்லாம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் ரெவன்யூ கிடக்கு. மற்ற ஜென்ரல் நார்மலாக உள்ளதில் இல்லவே இல்லை. ஒன்லி பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் கிடக்கு. ஓகேங்களா? நெருங்கி முடிஞ்சு. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. திருவாரூர் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் மட்டும் ஒன்று தாங்க இருக்குது. அடுத்து திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு நல்ல வாய்ப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. விருதுநகர் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க. ட்ரெஸரி பாருங்களேன், டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, ட்ரெஸரியெல்லாம் முடிஞ்சிருண்டு. அதேமாதிரி முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட், இது பிஎல் மட்டும்தான் படித்தவங்க எடுக்க முடியனால ஜென்ரலில் 2 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், இது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ், பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், எம்காம் முடிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் எடுக்க முடியனால ஒன்று இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா, இது வந்து நார்மலாக உள்ளவங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதில் வந்து ஜென்ரல் இல்லை, உமனில் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கு, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட் பிஎல் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், இது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் அவங்க முடித்தவங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா டோட்டலாக தூக்கிட்டாங்க. ஏன்டா வேறு போஸ்ட் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி கிரேட் டவுன் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பாருங்களேன், ஒன்றுமே காணாங்க, எல்லாம் சுரண்டி எடுத்துட்டாங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருப்பூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்மர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பிரிசன்ஸ், இங்கே பார்த்தீங்களா அந்த 3 இது பார்த்தீங்களா, ஒன்றும் அள்ளு குறையாமல் அப்படியே கிடக்கு. கடைசி வரையும் அப்படி தான் கிடக்கும். ஓகேங்களா? கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுக்க தோணும். புதன்கிழமை எடுப்பாங்க. புதன் வியாழனில் பார்த்தீங்கன்னா சல்லு ஓடிடும். இன்னொன்று கீழே ஒன்று நிற்கும், ஸ்கூல் எஜுகேஷன், அதுவும் அப்படியே நிற்கும்.
இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் கூட இல்லைங்க, எம்பிசியில் கூட கிடந்துச்சிங்க. பிசியில் டிரான்ஸ்போர்ட் ஒன்றுமே இல்லைங்க. ஜென்ரலில் 5 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டி 2 இருக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் 5 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5, உமன் பிஎஸ்டி 2 இருக்குங்க. அதுக்கடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது அரியலூரில். ஈரோடில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும் இருக்குது. ஆர்டியும் காணாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. கிருஷ்ணகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அப்பா சுரண்டி எடுத்தாச்சு. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அப்பா விருதுநகர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. இது சென்னையில் உள்ள ஆர்டி ஆஃபீஸ். சென்னையில் மட்டும்தான் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மன் ஜென்ரலில் 5, உமனில் 3 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரலில் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. லேபர் முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் கூட லேபர் கிடந்துச்சு எம்பிசி டிபார்ட்மெண்ட்டில். இதில் லேபர் இல்லை பாருங்கள். ஓகேங்களா, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதே மாதிரி இது அப்படியே தான் கிடக்கும். இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட், ஏன்னா அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே ஹைவே போட்டேன். இது நாளைக்கு மேக்ஸிமம் ஹைவே முடிஞ்சிடுங்க. ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 21, உமனில் 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. ஹைவேயில் ஜென்ரலில் 24, உமனில் 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. இந்து சமய அறநிலையத்துறை கூட தூக்கியாச்சு வருங்க, ஒன்றுமே காணாம். ஜென்ரலில் மட்டும்தான் ஒன்று நடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 4 நடக்குங்க. என்சிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பல்காக ஒன்று நடக்க வருங்க, ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேங்களா, 62 ஜென்ரல் இருக்குது, 26 உமன் இருக்குது, 17 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 6 உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரலில் 3 கிடக்கு, உமனில் 2 கிடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா, சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரலில் 5ங்க மொத்தம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நாளைக்கு தூக்கிடுவாங்க. ஜென்ரலில் 5, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் ஜென்ரலில் 1 இருக்குங்க, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஜென்ரலில் 4 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. சுகர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஓகேங்களா, நெருக்கி எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூவில் வந்து செங்கல்பட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அப்பா ராணிப்பேட் ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. செங்கல்பட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா, கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, சோழியை முடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க டோட்டலாக காலிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 398 இருக்குது, உமனில் 157 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 196 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 77 இருக்குது. இந்த 398 ஜேசிஏவை கழிச்சுங்க. ஜேசிஏ பல்காக ஒன்று கிடச்சி பார்த்தீங்களா, ஜேசிஏவை கழிங்க, மீதி உள்ளது வரும். அந்த மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 3 நாளைக்கு நடக்குங்க. 3 நாளைக்கு நடக்கும். 4வது நாள் மார்னிங் செஷன் மட்டும் வருங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ நாளைக்கு போகிறவங்க எது எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேபர் கிடந்துச்சுங்க. ஓகேங்களா, அதாவது நார்மல் கேண்டிடேட்ஸ் லேபர் கிடந்துச்சுங்க. லேபர் இல்லை. நாளைக்கு போகிறவங்க எது எடுப்பாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை இருந்துச்சு அதை எடுப்பாங்க, ஃபாரஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் அது ஒன்று கிடந்துச்சு அதை எடுப்பாங்க. அவ்வளோதாங்க. மற்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சல்லு அடியாயிரம். பிஎஸ்டிஎம் எடுக்கிறவங்க எப்பயும் போல் எல்லாமே கிடக்கு, அதில் வருஷப்படி எடுப்பாங்க. ஓகேங்க. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதி பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.